கல்லூரி, முதல் பேருந்து நிலையம், முதல் இருசக்கர வாகன தொழிற்சாலை, ஆண்கள் உபயோகப்படுத்தும் ட்ரிம்மர்ஸ் அப்படின்னு இவ்வளவு விஷயத்தையும் முதல்ல கண்டுபிடிச்ச நபர் இந்திய அறிவியல் மாமேதை கோபால துரைசாமி நாயுடு எனப்படும் ஜி.டி. நாயுடு. கோயம்புத்தூர் மாவட்டம் கலங்கல் கிராமத்துல 1893 ஆண்டு மார்ச் 23 பிறந்தாரு. பிறந்த சில வருஷத்திலேயே தாயை இழந்த ஜி.டி. நாயுடு சின்ன வயசுல இருந்தே தாய்மாமன் வீட்டுல தான் வளர்ந்தாரு. அதே ஊர்ல திண்ணை பள்ளிக்கூடத்துல ஆரம்ப கல்விய பயின்றாரு. சின்ன வயசுல இருந்தே சுட்டித்தனம் மிக்கவர் தான் இவர். ஒரு நிலைமைக்கு மேல வறுமையின் காரணமா பள்ளிக்கூடம் செல்ல முடியல. பிறகு அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய தோட்டத்துல பணியாளரா வேலைக்கு சென்றாரு. அந்த அனுபவமே அவருக்கு உதவியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தந்தையின் அறிவுறுத்தலின்படி அந்த தோட்டத்துல 17 வயசு வரைக்கும் வேலை செஞ்சாரு. அந்த காலத்துல பார்க் டேவிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் தயாரிச்ச தைலத்துக்கு ஏகப்பட்ட தேவை இருந்துச்சு. உடனே அவரு அங்க இருந்த ஒரு வருவாய் ஆய்வாளரின் உதவியோட அமெரிக்காவில இருந்து மருந்து பெட்டிகளை வரவழைச்சு விற்பனை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த விற்பனையில அவருக்கு நல்ல லாபம் கிடைச்சது. இந்த மாதிரி ஜி.டி. நாயுடு தன்னுடைய தோட்டத்துல தங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துட்டு இருந்த காலம் அது. அப்போ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு நில அளவையாளர் கலங்கல் கிராமத்துக்கு வராரு. அப்போ அவருடைய இருசக்கர வாகனம் பழுதாகி நின்னுடுச்சு. அந்த சமயத்துல அங்க நின்னுட்டு இருந்த நாயுடுவை கூப்பிட்டு மண்ணெண்ணையையும் ஒரு துணியையும் கேட்கிறாரு. அந்த நில அளவையர் இயந்திர பாகங்களை கழட்டி மண்ணெண்ணையில தொடச்சு மாட்டினதும் வாகனம் ஓட துவங்குது. இத பார்த்த நாயுடுவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த இருசக்கர வாகனத்தை எப்படியாவது தனக்கு சொந்தமாகிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. தன்னுடைய அடுத்த கட்ட கனவுகளோடு கோயம்புத்தூர் நோக்கி பயணம் செய்யறாரு. அங்க முறையா தொடர் வண்டிய பாக்குறாரு. கோயம்புத்தூர் நகரம் அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவருடைய கையில பணம் கிடையாது. பக்கத்துல இருந்த உணவகத்துல வேலைக்கு சேர்றாரு. மாசம் 3 ரூபாய் சம்பளம், 3 வேளை சாப்பாடு அப்படின்னு கூலிக்கு வேலையில சேர்றாரு. வாங்குற சம்பளம் இருசக்கர வாகனத்துக்கு தான் அப்படின்னு உறுதியா இருக்காரு. அப்போ நில அளவையாளரா இருந்த அந்த அதிகாரி செட்டில்மெண்ட் ஆபீசரா ஒர்க் பண்றாரு. அவரை நேர்ல சந்திச்சு தான் சேமிச்சு வச்சிருந்த 400 ரூபாய் காசு கொடுத்து அந்த இருசக்கர வாகனத்தை வாங்கிக்கிட்டாரு. அடுத்து தன்னுடைய 20வது வயசுல திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதுக்கடுத்து பருத்தி விற்பனைகளை கவனம் செலுத்துறாரு. தொழில் லாபம் நஷ்டம் அப்படின்னு மாறி மாறி ஏற்படுது. அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து திருப்பூர்ல பருத்தி ஆலை ஒண்ணு நிறுவுறாரு. அப்போ முதலாம் உலக போர் நடந்துட்டு இருக்கு. அதனால பருத்திக்கான தேவையும் அதிகமா இருக்கு. இந்த வாய்ப்பை ஜி.டி. நாயுடு சரியா பயன்படுத்திக்கிட்டாரு. நல்ல லாபத்தை சம்பாதிக்கிறாரு. திருப்பூரை விட மும்பையில பருத்தி வியாபாரம் நல்லா நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திருப்பூர்ல சம்பாதிச்ச சுமார் 15 லட்சத்தை எடுத்துக்கிட்டு பருத்தி வியாபாரம் செய்ய மும்பைக்கு புறப்படுறாரு. மும்பையில சுமார் 1.5 வருஷங்கள் தங்கி இருந்து பருத்தி வணிகத்துல ஈடுபடுறாரு. ஆனா அவரால் அந்த அளவுக்கு வெற்றி பெற முடியல. வியாபாரத்துல தோல்வியே ஏற்படுது. நஷ்டத்தோட சொந்த ஊருக்கு திரும்புறாரு. வேலைக்கு போறதுக்கும் விருப்பம் கிடையாது. இந்த நிலையில தான் கோவையில பிரபல ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த தொழிலதிபரா இருக்கக்கூடிய சர் ராபர்ட் அப்படிங்கிற ஒரு நபரை சந்திக்கிறாரு. இவரு பருத்தி ஆலைகள், ரப்பர், அதுக்கப்புறம் தேயிலை தோட்டங்களை வச்சிருக்காரு. இவர்கிட்ட ஜி.டி. நாயுடு அவருடைய வாகனங்களை பராமரிக்கிற வேலையை தர்ற மாதிரி கேட்கிறாரு. தொழில் முனைவரா இருந்த ஜி.டி. நாயுடுவை தொழிலாளியா மாற்றிக்கொள்ள அவர் விரும்பல. அதனால அவர் தன்கிட்ட இருந்த மோட்டார் வாகனம் ஒண்ண கொடுத்து அந்த தொழிலை தொடங்குமாறு ஒரு அட்வைஸ் பண்றாரு. அந்த விஷயம்தான் ஜி.டி. நாயுடோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. 1920 ஆண்டு முதல் முறையா பழனியில இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் பேருந்து பயணத்தை இயக்குனாரு. அந்த பேருந்து பயணத்துக்கு அவரே ஓட்டுநராகவும் இருக்கிறாரு. அந்த பேருந்தை தொடர்ந்து 365 நாட்களும் விடாமல் விடுப்பு எதுவுமே இல்லாம இயக்குறாரு. அது மூலமா கிடைச்ச வருவாயில நடத்துனர்களுக்கும் பராமரிப்பாளர்களுக்கும் சம்பளம் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் 12 வருஷம் அந்த பேருந்த விடுப்பே எடுக்காம இயக்குறாரு. ஒரு பேருந்து 280 பேருந்தா மாறுச்சு. இந்தியாவில 1931 ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமா ஜி.டி. நாயுடுவோட பேருந்து சேவை பெரிதும் பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் மோட்டார் தொழிற்சாலையில ஈடுபட்ட பல்வேறு நபர்களின் முயற்சியால தமிழகத்துல யுனைடெட் மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு பெயர்ல ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த நிறுவனத்துல 280 பேருந்துகள் இயங்குச்சு. நாள் ஒண்ணுக்கு 10,000 பயணிகளை சுமந்துக்கிட்டு
15,000 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செஞ்சது. அந்த காலத்திலேயே பேருந்துகள் கிளம்பி செல்ல பேருந்து நிலையங்கள் கிடையாது. அந்தந்த பேருந்து நிறுவனத்துல இருந்து தான் கிளம்பி செல்லணும். இளம் வயசுல இருந்தே ஜிடி நாயுடு சமூக அக்கறை கொண்ட ஒரு நபரா இருந்திருக்காரு. பொதுமக்களுக்காக பேருந்து நிலையம் அமைக்க ஒரு பிளான் பண்றாரு. கோவை பல்லடம் பகுதியில சுமார் 1 லட்சம் ரூபாய் செலவுல 600 பேருந்துகள் வந்து போகிற வகையில ஒரு பேருந்து நிலையம் அமைக்கிறாரு. அந்த பேருந்து நிலையத்துல தான் உணவகம், ஓய்வறை, கழிப்பறை அப்படின்னு எல்லா வசதிகளும் இருந்துச்சு. அரசுடைய வரி விதிப்பு அதிகமானதுனால பேருந்து போக்குவரத்தை அரசே ஏற்று நடத்தணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறாரு. 1938ல தன்னுடைய யுனைடெட் மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அரசே ஏற்று நடத்துமாறு அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அப்போ சுயநலம் அல்லாத ஒரு நிபந்தனை ஒன்ன வைக்கிறாரு. பயணிகள் போக்குவரத்து துறையின் மூலமா கிடைக்கக்கூடிய வருவாயில ஒரு பகுதியை தொழிற்கல்விக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை தான் அது. தான் கல்லூரியில படிக்கல அப்படின்னாலும் தொழிற்கல்வியின் அவசியத்தை உணர்ந்துதான் இந்த மாதிரி நிபந்தனைகளை அவர் விதிச்சாரு. சென்னை மாகாண ஆளுநராக இருந்த ஆர்தர் ஹோப்பை சந்திச்சு தன்னுடைய ஆர்வத்தை தெரிவிக்கிறாரு. அதற்கு ஓகேன்னு சொல்லி ஹோப் 1945 வருஷம் ஹோப்போட பெயர்லயே ஒரு தொழில்நுட்ப பள்ளிய ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி கலை கல்லூரிக்கு பதிலா பாலிடெக்னிக் கல்லூரியை ஆரம்பிச்சு இளைஞர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியை வழங்குறாங்க. 3 ஆண்டுகள் கல்வி அப்படிங்கறத மாத்தி 2 ஆண்டுகளா கொண்டு வராங்க. இதுக்கு பிறகுதான் அவர்களுடைய கண்டுபிடிக்கும் ஆற்றல் வேகமா வளருது. நாயுடு அவர்கள் தான் கண்டுபிடிக்கிற ஒரு பொருட்களுடைய தேவைய தன்னுடைய அன்றாட பயன்பாடுகள்ல இருந்தே தொடங்குறாரு. ஒரு முறை ஐரோப்பா போயிட்டு இருந்த போது பிளேடு பற்றாக்குறையா இருந்திருக்கு. ஒரு பேக்கரியில அமர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் ரொட்டி வெட்டுற முறைய கவனிச்சிருக்கிறாரு. அதே முறையில பிளேடு ஒன்ன மோட்டர்ல பொருத்தி ட்ரிம்மர் ஒன்ன கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா இதை தயாரிச்சு லண்டனுக்கு ஏற்றுமதி செய்யறாரு. அவருடைய கண்டுபிடிப்புகள் ஐரோப்பாவில் நடந்த கண்காட்சியில வைக்கப்படுது. அதுல அவருடைய கண்டுபிடிப்பா இருக்கக்கூடிய ட்ரிம்மருக்கு ஒரு பரிசும் பிளேடுக்கு 3 பரிசும் கிடைக்குது. இவருடைய கண்டுபிடிப்புகளுக்கான காப்புரிமையை பெறறதுக்காக பல்வேறு நாடுகள் ஆர்வம் காட்டினாங்க. ஆனா நாயுடு அவர்கள் எந்த நாட்டுக்கும் காப்புரிமையை வழங்கல. ஆனா தன்னுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே தன்னுடைய சொந்த நாட்டிற்கே பயன்படணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சிகாகோ என்றும் உன்னை